ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் அபரிவிதமான வாக்கு வித்தியாசங்கள்ல அமோக வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழல்ல மதுரை வாயில் தொகுதியில போட்டியிட்டு இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர் ரேவந்த் சரணும் தனது வெற்றியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பதிவு செய்திருக்கிறார். 56,000 வாக்கு வித்தியாசத்துல அவருடைய வெற்றி என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னை எதிர்த்து போட்டியிட்டு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவை எதிர்த்து மதுரை தொகுதியில் அவர் போட்டியிட்டு இருந்தார். அந்த சூழலிலும் தனது வெற்றியை பெருவாரியான வாக்குகளில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று அதிமுக கூட்டணியை 3வது இடத்துக்கும் அவர் தள்ளியிருக்கிறார். மதுரை வாயில் தொகுதியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய ரேவந்த் சரண் 56,000 வாக்குகள் வெற்றி பெற்றக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சென்னையுடைய ஒட்டுமொத்த அலைகளில் ஊடாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகம் கட்சி தான் பெருவாரியான இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு தலைநகர் மற்றும் தலைநகரை சுற்றக்கூடிய மாவட்டங்களான அந்த மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு ஆதரவான மனநிலையில மக்கள் வாக்களிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த வெற்றிகளில் ஒன்றாக தங்கள் வெற்றியை புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்த நேயம் மக்கள் கழகம் என்கின்ற கட்சியினுடைய வேட்பாளர் உருளையன்பேட்டையில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தமிழகத்திலே தொடர்ந்து வெற்றி செய்திகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்காளர்கள் தந்திருக்கின்றார்கள். புதுவையிலும் கூட அதே போன்று ஒரு வெற்றி செய்தியாக உருளையன்பேட்டை தாவேகாவுடன் கூட்டணி வைத்த கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.